எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஒரு உள்ளிக்கறி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறது. வெங்காயம் வச்சுட்டு செஞ்செடுக்கிற கறியாக இருக்குது. அதுக்காக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி, அரை கப் அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு பேனுக்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்குது. நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கு. உங்களுக்கு ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அதுக்குள்ளே போட்டுருக்கு. வெடிச்சதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 10 பூண்டு, மீடியம் சைஸில் இருக்கிற பூண்டு தான் சேர்த்துருக்கு. பெருசாக இருந்தால் 5 to 6 போதும். நல்லா வறுத்துக்கோங்க. பூண்டு ஒரு பொன்னிறம் ஆகும்போது 2-3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்து வதக்கி இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கூடி சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கு. 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. தேவையான அளவுக்கு உப்பு கூடி போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் லோ ஃப்ளேமில் தீ அட்ஜஸ்ட் பண்ணி இதே மாதிரி ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், வரமிளகாய் பவுடர் கூட்டி சேர்த்து நல்லா வதக்கி அதோட பச்சை மணம் போனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா இதே மாதிரி அமுக்கி லோ ஃப்ளேமில் மூடி வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வேகணும். அதுக்கப்புறம் இதே மாதிரி லைட்டு அந்த கரண்டி வச்சு மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம கரையை வச்சு எடுத்து வச்சிருக்கிற புளித்தண்ணி அதுக்குள்ளே ஊற்றிடலாம். அரை கப் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு சுடுதண்ணி கூடி நான் இதுக்குள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கு. கொதிக்க விட்டுக்கோங்க. நல்ல ஒரு டைம் கொதிச்சு வரும்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கூடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இது மூடி வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் மூடி வச்சு நல்லா வற்றி இதே மாதிரி நல்லா டார்க் கலரில் திக்காக வர்ற வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற உள்ளிக்கறி ரெடியாக இருக்குது. இது நீங்கள் தோசை, இட்லி, அப்பம் அதே மாதிரி சாதம் கூட எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். சாதம் கூட செய்யும்போது கொஞ்சம் புளி அதிகமாக சேர்த்துக்கலாம். டிஃபின் கூட செய்யும்போது புளி கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.